இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 20/8/2026 ஆகஸ்ட் மாதத்தின் வியாழக்கிழமையான இன்று ஸ்ரீ பராப வருடத்திலே ஆவணி மாதத்தின் 3ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் என்கிற இந்த காலத்திலே வருஷ ருது என்கிற மழை காலத்திலே இருக்கிறோம். சிம்ம மாதமான சூரியன் ஆட்சி பெற்ற இந்த மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையின் அஷ்டமியில் இன்றைய நாள் மாலை 11:49 வரை. பின்பு நவமி திதி. விசாக நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்கிறார். குருவின் சாரமான நட்சத்திரத்திலே மாலை 12:26 வரை. பின்பு அனுஷ நட்சத்திரம் இன்று வரும். இன்றைய நாட்காட்டியின் 8வது நாள் அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால அஷ்டமம்னா 8. இந்த 8வது காலத்தில் சுப நிகழ்ச்சிகளை நம்ம அவஸ் பண்ணுவோம். ஏன்னா இது நேர் பார்வையாக பார்க்கும்போது 50-50 பிரச்சனை. 360 டிவைடட் பை 2 180 டிகிரின்னு சொல்லுவோம். அப்படி 180 டிகிரியில் இருக்கும்போது பயோரிதம் ஜாஸ்தியாக இருக்கும். கடல் அலைகள் மேலே இருக்கலாம். அந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுனால டிசிஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அஷ்டமியை விளக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உண்டு. ஆனால் அஷ்டமியிலே கால அஷ்டமி அப்படிங்கிற விஷயத்தினால கால பைரவரை வணங்குவது, காளி தேவியை வணங்குவது, எண்ணியதை எண்ணிய வாங்க கொடுக்கக்கூடிய தெய்வ உபவாசனைகள், சண்டி ஹோமங்கள் செய்வது, இதெல்லாம் செஞ்சால் அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை தரும் அப்படின்னு இருக்கு. காலையில் 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம். மத்தியான வேளையில் 6:30 7:30 வரைக்கும் நல்ல நேரம். 1:30 ராகு காலம், 9:10 குளிகை நேரம். யமகண்டம் 6-7. தெற்கு பக்கம் சூலம், தைலம் பரிகாரம். சூரியன் சிம்ம லக்னத்தில் இருக்கிறார். 4 நாழிகை 55 வினாடிகள் இருப்பார். 6:05 சூரியனின் உதய நேரம். சந்திராஷ்டமும் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரமான மேஷராசியில் இருக்கும். கோச்சார கட்டங்களிலே சூரியன் ஆட்சி பெற்ற சிம்ம ராசியிலே புதனுடனும் கேதுவுடனும் இருப்பார். நீச்சம் பெற்ற சுக்கிரன் கன்னிராசியில் இருப்பார். ராகு கும்பராசியில் இருப்பார். வக்கரம் பெற்ற சனி மீன ராசியில் இருப்பார். மிதுன ராசியிலே செவ்வாய், உச்சம் பெற்ற குரு இவர் கடகராசியில் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலன் மாறும் இல்லைங்களா? கொஞ்சம் செக் பண்ணிடலாமா? வாருங்க. வணக்கம் மேஷராசி நண்பர்களே. 3ஆம் இடத்துக்குரியவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய முயற்சியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் தன்னுடைய பார்வையை உங்கள் ராசியினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மேலும் தொழில் ஸ்தானத்தின் மேற்கும் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே சுகத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே இருப்பதனாலே அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாளில் சந்தோஷத்துக்கு குறை ஒன்றும் இருக்காது. குருவின் வழிபாட்டினால் சிறந்த பலன்களையும் இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்த நாள் இணைய நாளை அமைவதற்கு 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே மிக முக்கியமாக பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் இன்னைக்கு உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். அதனால் லாபம் இன்றைக்கி நிறைய இருக்கும். இந்த வேலை இல்லைன்றவங்களுக்கு வேலை, படிப்பில் எக்ஸாம்லாம் எதுனா நல்ல ரிசல்ட் வேணும், நல்ல ரிசல்ட்டு, வெற்றி, லாபம், இதை அழகாக இன்றைக்கி கொடுக்கக்கூடிய குருவின் அனுகிரகம் இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. நல்லதொரு சூழ்நிலைகளே நன்மையை நடப்பதற்கு 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்காரர் எதிரிகள் ஸ்தானத்திலே அமர்கிறார். அதனால் இன்னைக்கு உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும். நன்மைகள் பல பெறுவதற்கு இதுவே வழி. செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கிற பார்வையானது 7 மற்றும் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனாலே எல்லா விதத்திலும் தைரியமாக லாபத்தை சென்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு குருவின் வழிபாடும் முயற்சியுடன் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களை உயர்த்தி விடுவதற்கு காத்திருக்கிறது. 6-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே.
இன்றைய நாள் உங்கள் ராசிநாதனான சந்திரன் குருவின் பார்வைக்கு வந்து நிற்கப் போகிறார். ராசிகளுடைய இருக்கிற குருவினாலே அவர் பார்க்கப்படுகிறார். 5ஆம் இடத்திலே அவருடைய பார்வை விழுவதனாலே அறிவின் திறமை கூர்மைப்படுவதற்கான வாய்ப்பும், இன்றைக்கு குருவாரம்ன்ற வியாழக்கிழமையாக இருப்பதனாலே உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சம்பள உயர்வு, எனக்கு நிறைய போஸ்டிங் பெண்டிங் சார் அப்படிங்கிறவங்க, வேலையிலே மாறணும் சார், எனக்கு எதனா நல்ல வேலை கிடைக்குமானா இன்றைக்கு அதற்கான காலகட்டமாக அமைவதனாலே அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்கள். காளி தெய்வத்தை வணங்குங்க. காலையிலே காளியை வணங்கி அதுமாகி நின்றாய் காளி அப்படிங்கிற பாரதியின் வரிகளை மனதில் நினைத்து கொண்டு காரியங்களை செய்தீங்கன்னா வெற்றிகள் உண்டு. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன் ஆட்சியிலே இருக்கிறார். ராஜா மாதிரி ராஜா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது. கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார், புதனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையிலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு பயணம் செய்யும்போது குருவினால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறது. நார்மலாக சொல்லுவாங்களே ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லைன்னு, அந்த மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியம் எடுத்த மாதிரி சுபிட்சமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு லாபமான நாட்கள். குருவின் வழிபாடு இன்னைக்கு வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம், இது ரெண்டுமே இருக்கிறதுனால குருவை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. குரு தட்சிணாமூர்த்தியின் வழிபாடும் 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் வரவுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக, முயற்சிக்கான விஷயங்களிலே திறமையை வெளிக்கொள்ளக்கூடிய நாளாக குருவின் அருளாலே அமைகிறது. லாபங்கள் பெருகும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறை வாடிக்கையாளர் ஈர்க்கும். புதுசாக வாடிக்கையாளர் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்களே, இது நல்லா இருக்குன்னு பாராட்டு சொல்லுவான். அதனால் ஒரு இன்னும் பூஸ்ட் இனர்ஷியா நல்லாயிருக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்கள். அவர் தான் குருன்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு குருவை வழிபடுவதுன்றது முக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு. இந்த நாளிலே 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, வெற்றிக்கு வழி 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் கிடைக்க இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். புதிய முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். புதிய வாகனங்களை வாங்குவது, வீடு வாங்குவது, குழந்தைகள் விஷயத்தில், லாபங்க விஷயத்தில், சொத்து விஷயத்தில், வேலைகளிலே மாற்றங்கள் எல்லாம் நீ தாராளம் பண்ணுங்க. காலையிலே அம்பிகையை வணங்குவது அப்படின்னு வச்சுக்கோங்க. அம்பிகை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு சொல்லிக்கூடிய வரி பாரதி சொல்லியிருக்கார். அதை பிடிச்சிக்கோங்க. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். அனைத்தும் நன்மையாக நடக்கும். வாழ்க. வணக்கம் விருச்சிகராசி நண்பர்களே, சுகமான நாள், தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளில் இன்னைக்கு இருக்கிறீங்க. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் இன்னைக்கு உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களையும் துணை நிற்க இருக்கிறார். குருவின் அருளாலையும் காளி தெய்வத்தின் அருளாலையும் இன்னைக்கு நாள்களே எல்லா விதமான பலன்களையும் பெறப்போகிறீர்கள். உங்கள் ராசிக்குள்ளர வரக்கூடிய சந்திரன் ஆரோக்கியத்தை மேம்படுத்த போகிறார். நல்ல நலங்களும் பலங்களும் பெறக்கூடிய நல்ல நாளிலே 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்க இருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நாயன். இன்றைய நாளிலே அஷ்டமத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே மறைவு என்கிற இடத்துல வந்தாலும் குருவினால பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் இந்த குருவாரம் குருவின் ராசி நட்சத்திரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. விசாக நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்ய குருவினால் பார்க்கப்படுகிறார் கடகராசியிலிருந்து. அப்போ இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னாக்க குருவின் அருள் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க போகுது. அதனால் வாழ்வாங்கு வாழ்வார்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்வுன்னா உள்ளத்தே உள்ளது போல நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீங்க. பாசிட்டிவ் எனர்ஜி தான் மேக்ஸ் சக்ஸஸ். அதை பண்ணுங்க. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லக்கூடியதில் நாம் எப்படி இருக்கணுங்கிறது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம நல்லதாகிடுவோம்னு சொல்லுவாங்க. லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை குருவின் பார்வை இருப்பதனாலே
நன்மையை பற்றின எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த நாளை துவங்கும் போது உங்களுக்கான பெருமைகள் பலவிதமாக விரிந்து ஆலமரமாக விருட்சமாக வந்து நிற்கும். அதுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு குருவின் நாள் ஆன வியாழக்கிழமையும் குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரமும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. குருவே 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் உங்கள் ராசியை. அதனால் அனைத்து விதமான நன்மையை வணங்குவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது இல்லை சித்தர் பீடங்களை சென்று சித்தர்களை வணங்குவது இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதனால் வெற்றிகளும் உண்டு. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவானுடைய பயணம் விருச்சிக ராசியிலே இருப்பதும் குருவினால் பார்க்கப்படுவதும் குறிப்பு. தொழில் ஸ்தானத்திலே இந்த முயற்சி கர்மம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால நல்ல செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உயர்வான சிந்தனைகள், உங்கள் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உங்களை பற்றின பணி இடமாற்றங்களிலே வரக்கூடிய லாபங்கள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தொழில் முறையிலே நல்ல முன்னேற்றங்கள், புதிய வாடிக்கையாளரின் அணுகுமுறையினால் லாப விருத்தி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. இந்த நாள் நல்லா இருக்க போகுது. நல்ல செய்தி தான். இன்றைக்கு 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்க போகிறது. காலையில் குருவை நினச்சிக்கோங்க, மற்ற காரியம் எல்லாம் சக்ஸஸ். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா மற்றவங்க பாராட்டினா நமக்கு சந்தோஷம். முதுகில் 2 டேப் நல்லா பண்ணியிருக்கேன்னு ஆனால் தட்டி கொடுத்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட குருவின் அருளால் வரக்கூடிய லாபங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனை குரு பார்க்கிறார். இன்றைக்கு குருவாரம் விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க போகிறார். விசாக நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்படி அந்த டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய நாளில் பாராட்டுகளை அதிகமாக பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளில் 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குருவின் சித்தர் பீடங்களுக்கு சென்று சித்தர்களை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை உயர்வையும் மன நிம்மதியும் வளங்களையும் தரும். வாழ்க வளத்துடன்.